مجيد أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, வாலிபர்களே, சிறார்களே, வாராந்தம் நடைபெற்று வருகின்ற இந்த பயான் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் அடுத்த மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அடுத்த மனிதர்களுக்கு செய்கின்ற கடமைகள் என்பதை பொறுத்தவற்றில் அதிலே பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிள்ளை தன் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதே போன்று ஒரு மனிதன் தன்னுடைய குடும்ப உறவுகளை எவ்வாறு சேர்ந்து நடப்பது, அதே போன்று பக்கத்து வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், நம்மோடு வாழக்கூடிய அந்த ஊராருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதே போன்று நம்முடைய சகோதர முஸ்லீம்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இதுபோக நம்மை அண்டி வாழக்கூடிய முஸ்லீம் அல்லாத பிற மதத்தை சேர்ந்தவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்வது, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று இப்படி பல விடயங்கள் இதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் பற்றி வெவ்வேறு தலைப்புகளில் அந்தந்த சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு உரைகள் நிகழ்த்தப்படும். ஆனால் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் அடுத்த மனிதர்களுக்கு செய்கின்ற அந்த கடமையின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை தொட்டு காட்டலாம் என்று ஆசைப்படுகின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்ததுக்கு பின்னால் அல்லாஹ்வினுடைய அன்பையும் அருளையும் பெற்று சுவனம் செல்வதற்காக வேண்டி அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு இரண்டு விதமான வழிமுறைகளை அமைத்து தந்திருக்கின்றான். ஒரு மனிதன் அல்லாஹ்வினுடைய அன்பையும் அவனுடைய அருளையும் அவனுடைய கருணையையும் பெறுவதற்கு நமக்கு அல்லாஹ் இரண்டு விதமான வழிமுறைகளை வகுத்து தந்திருக்கின்றான். அதிலே ஒன்று என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வோடு தொடர்பு படக்கூடிய, அல்லாஹ்வோடு நேரடியாக சம்பந்தப்படக்கூடிய தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, திக்ரு செய்வது, சலவாத்து ஓதுவது, இன்ன பிற தர்மங்கள் செய்வது, இது போன்ற காரியங்களை செய்வதோடு அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா தடுத்த, அவன் கூடாது என்று சொன்ன கொலை, கொள்ளை, விபச்சாரம், மது அருந்துவது, இந்த மாதிரியான காரியங்களை தவிர்த்து நடப்பது. முதலாவது தொழுகை, நோன்பு, ஜக்காத்தோடு சேர்த்து அவன் தடுத்தவைகளையும் தவிர்த்து நடப்பது, இது முதல் அம்சம். இரண்டாவது அம்சம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர நிறைவேற்றி, ஒருவன் உணவு கேட்டால் அவனுக்கு உணவு கொடுப்பது, ஒரு மனிதன் தும்மினால் அவன் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் யர்ஹமுக்கல்லாஹ் சொல்வது, சலாம் சொன்னால் பதில் சொல்வது, ஒரு சகோதரன் இறந்துவிட்டால் அவனுடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது, ஒரு மனிதன் கஷ்டத்திலே இருந்தால் அவனுக்கு உதவி செய்வது, இப்படி இந்த மாதிரி இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவதோடு இன்னொரு மனிதனை பாதிப்புக்குள் உள்ளாக்கின்ற விதத்தில் நாம் நடந்துவிடவும் கூடாது. இந்த இரண்டு விதமான வழிமுறைகளையும் நாம் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று சுவனம் செல்வதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றான். இந்த இரண்டு அம்சங்களில் அல்லாஹ்வோடு நேரடியாக தொடர்புபடக்கூடிய விஷயம் இருக்குதே, தொழுவது, நோன்பு நோக்கிறது, ஜக்காத்து கொடுப்பது, ஹஜ்ஜி செய்வது, இந்த மாதிரியான ஒரு காரியத்தை ஒரு மனிதன் செய்யாமல் விட்டால், அல்லது அல்லாஹ் பாவம் என்று தடுத்தானே,
மது அருந்துவது, விபச்சாரம் செய்வது, கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, சூதாடுவது, இது போன்ற காரியங்களை ஏதோ ஒரு மனிதன் ஒரு சந்தர்ப்பத்தில் செய்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் நாடினால் அந்த மனிதனை மன்னிக்கலாம் அல்லது அவன் தண்டிப்பான். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதாவது குறைபாடு செய்தால் அல்லது அவன் தடுத்தவைகளை ஏதோ சில சந்தர்ப்பத்திலே அவன் செய்துவிட்டால் அந்த மனிதனை மன்னிக்கின்ற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு உரியது. அல்லது அவன் நினைத்தால் அந்த மனிதனை தண்டிப்பான். இந்த அதிகாரத்தை அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா அவனிடத்திலேயே வைத்துக் கொண்டிருக்கிறான். தன்னகத்தையே அந்த அதிகாரத்தை அல்லாஹ் வைத்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் தவறிழைத்தால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் தவறிழைத்தால் அல்லது அடுத்த மனிதன் நோவினை படுகின்ற விதத்தில் ஒரு மனிதன் பேசினால், நடந்து கொண்டால், அந்த அடியான் எந்த அடியான் பாதிக்கப்பட்டானோ பாதிக்கப்பட்ட அந்த மனிதன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அதிகாரத்தை அடியானுடைய கையிலே கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த பிறர் மனிதர்களுடைய அந்த கடமைகளை பேணி நடப்பது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு அம்சம் என்பதை இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பற்றி புறம் பேசியிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு காயம் வருகின்ற அளவில் அல்லது மனது நோகின்ற அளவில் நடந்து கொண்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் எவ்வளவுதான் தொழுதாலும் சரி, நோன்பு நோட்டாலும் சரி, ஹஜ்ஜு செய்தாலும் சரி, ஜக்காத்து கொடுத்தாலும் சரி, திக்ரு செய்தாலும் சரி, சலவாத்து சொன்னாலும் சரி, அந்த பாதிக்கப்பட்ட அடியான் மன்னிக்காத வரைக்கும் அவனுக்கு மஹ்ஷர் மைதானத்திலே காலடி அடித்து வைக்க முடியாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் என்று சொன்னால், இது எவ்வளவு மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதைத்தான் இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் மறுமையிலே சுவனம் செல்வதற்கு அவன் தொழுத தொழுகை, அவன் நோட்ட நோன்பு, அவன் கொடுத்த தர்மங்கள், அவன் செய்த ஹஜ்ஜுகள், அவன் செய்த இன்னொரு அமல்கள் மாத்திரம் ஒரு மனிதனை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. நானும் நீங்களும் எவ்வளவோ தொழுதிருக்கலாம், எவ்வளவோ நோன்பு நோட்டிருக்கலாம், எவ்வளோ ஹஜ்ஜுகள் செய்திருக்கலாம், எவ்வளோ தர்மங்கள் செய்திருக்கலாம். ஆனால் இது மாத்திரம் ஒரு மனிதனுடைய சுவன வாழ்வை தீர்மானிக்காது. இது மாத்திரம் ஒரு மனிதனுடைய சுவன வாழ்வை தீர்மானிக்காது. எப்படி என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். வந்து ஒரு பெண்மணியை பற்றி சொல்கிறார்கள். ஒரு மனிதர் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பெண்மணி இருக்கிறாள், அந்த பெண்மணியை பற்றி எனக்கு விளக்கம் தாருங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? இன்னம்ராத்தன் துதுகரு மின் கஸ்ரத்தி ஸலாத்திஹா வசியாமிஹா வசதகத்திஹா கைர அன்னஹா துதி ஜீரானஹா பிலிசானிஹா காலஹிய பின்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணியை பற்றி பேசப்படுகிறது. எப்படிப்பட்ட பெண்மணி தெரியுமா? அதிகமாக தொழுகிறாள், ஃபர்லு மட்டும் கிடையாது, சுன்னத்தையும் தொழுகிறாள். ஃபர்லான நோன்பு மட்டும் கிடையாது, சுன்னத்தான நோன்புகளும் நோக்கிறாள். அதே போன்று தர்மங்களும் நிறைய செய்கிறாள். ஆனால் கைர அன்னஹா துதி ஜீரானஹா பிலிசானிஹா, அவளுடைய நாவினால் பக்கத்து வீட்டிலே உள்ளவர்களை அந்த பெண்மணி நோவினை செய்கிறாள். அவள் பேசுகின்ற பேச்சினால் பக்கத்து வீட்டிலே இருக்கின்ற அந்த பெண்மணிகள், அந்த மக்கள் நோவினை அடைகிறார்கள். அவர்களுடைய உள்ளங்கள் வேதனை அடைகின்ற விதத்திலே அவள் பேசுகிறாள். இப்படிப்பட்ட பெண்ணை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரே விளக்கம் தாருங்கள் என்று கேட்ட நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லி இருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நானும் நீங்களுமாக இருந்தால் உடனே என்ன சொல்லி இருப்போம் தெரியுமா? அந்த பெண்மணி சொர்க்கம்தான், ஃபர்லு மட்டுமல்ல சுன்னத்தும் தொழுகிறாள், ஃபர்லான நோன்பு மட்டுமல்ல சுன்னத்தான நோன்புகளும் நோக்கிறாள், தர்மங்களும் செய்கிறாள். அப்படியாக இருந்தால் அவள் நிச்சயமாக சுவனவாசிதான் என்று நாங்கள் என்ன செய்வோம்? உடனே தீர்ப்பளித்து விடுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் அதை கவனிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பார்க்கிறார்கள் தெரியுமா? அடுத்த மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இந்த பெண்மணி எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறாள், அடுத்த மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளில் இவள் எந்த அளவுக்கு அக்கறை காட்டியிருக்கிறாள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் வைத்து அந்த பெண்மணி நரகவாசி என்றுதான் தீர்ப்பளிக்கிறார்களே தவிர, அமல்களை மாத்திரம் வைத்து தொழுத தொழுகைகளையும் செய்த பிடித்த நோன்புகளையும் கொடுத்த தர்மங்களையும்
செய்த திக்ருகளையும் ஸலவாத்துக்களையும் இன்னொரு காரியங்களையும் மாத்திரம் வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சுவனவாசி என்று தீர்ப்பளிக்கவில்லை. மாற்றமாக அவைகளை செய்திருந்தாலும் அடுத்த மனிதனுடைய உள்ளம் நோகின்ற அளவுக்கு இவள் நடந்திருக்கிறாளே, எனவே இவள் நரகத்திலே தான் இருப்பாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பளிக்கிறார்கள் என்று சொன்னால், அடுத்த மனிதர்களுடைய கடமை என்பது அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே நாங்கள் மிக அக்கறை காட்ட வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு ஹதீஸ், அதே ஒரு இன்னொரு பெண்மணியை பற்றி சொல்லப்படுகிறது. அந்த பெண்மணி எப்படிப்பட்டவள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, அவள் கொஞ்சமாக தொழுகிறாள். கொஞ்சமாக வென்றால் ஃபர்லை மாத்திரம் தொழுகிறாள், ஃபர்லான நோன்பை மாத்திரம் பிடிக்கிறாள், கொஞ்சமாக தர்மம் செய்கிறாள். இந்த பெண்மணியுடைய நிலைமை என்ன என்று கேட்ட நேரத்திலே ஆனால் அந்த பெண்மணி பக்கத்து வீட்டார்களுக்கு நோவினை செய்வது கிடையாது. அவர்களுக்கும் கொடுத்து அவள் வாழ்கிறாள், அவர்களையும் அனுசரித்து வாழ்கிறாள், அவர்களையும் அரவணைத்து வாழ்கிறாள் என்று சொன்ன நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில், அவள் சொர்க்கத்தில் இருப்பாள். அவள் கொஞ்சமா கடமையானதை மாத்திரம் செய்தாலும் சரி, பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அவள் சரியாக நடந்தால் இல்லையா, அவள் சுவனவாசி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பளிக்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய சுவன வாழ்வை தீர்மானிப்பது நம்முடைய தொழுகை மாத்திரமல்ல, நாம் கொடுத்த தர்மங்கள் மாத்திரமல்ல, அடுத்த மனிதர்களுடைய கடமைகளிலே எந்த அளவுக்கு நாம் அக்கறை காட்டியிருக்கிறோம், அடுத்தவர்களுடைய மனது புண்படுகின்ற விதத்திலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா என்பதை கவனித்துத்தான் நம்முடைய சுவன வாழ்வு தீர்மானிக்கப்படுகிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அது மட்டுமல்ல, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்துக்கு செல்வதற்கு நமக்கு நிறைய வழிகளை சொல்லி இருக்கிறார்கள். ஒரு மனிதன் சுவனம் செல்வதற்கு நிறைய வழிகளை சொல்லி இருக்கிறார்கள். சாதாரண ஒரு சிறிய அமலை சொல்லி இருப்பார்கள், இதை நீங்கள் செய்யுங்கள் சுவனம் செல்லலாம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனிதன் சுவனம் செல்வதற்கு உண்டான 4 அம்சங்களை சொல்கிறார்கள். 4 அம்சங்களை சொல்கிறார்கள். அதிலே உங்களுக்கு இந்த ஹதீஸ் எல்லோருக்கும் தெரியும், அல்லாஹ்வுடைய அருளால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் சபையிலே கேட்கிறார்கள், இன்றைய தினம் யார் நோன்பு நோற்றவர்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் என்று சொல்கிறார்கள். கேட்கிறார்கள், இன்றைய தினம் உங்களிலே ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்றவர் யார் என்று கேட்கிறார்கள். அதுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நான் என்று சொல்கிறார்கள். அடுத்து கேட்கிறார்கள், யார் இன்றைய தினம் உங்களில் ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் என்று கேட்கிறார். அதுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நான் என்று சொல்கிறார்கள். அடுத்து கேட்கிறார்கள், இன்றைய தினம் உங்களிலே யார் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் என்று கேட்கிறார்கள். அதுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நான் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், என்ன தெரியுமா? மஜ்தமாஅன ஃபிம்ரிஇன் தஹல் ஜன்னா, எந்த மனிதனிடத்திலே இந்த 4 அம்சங்களும் ஒருங்கிணைய பெறுகிறதோ அந்த மனிதன் சுவனம் நுழைந்து விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 அம்சங்களையும் சுவர்க்கத்துக்குரிய அமலாக நமக்கு அறிமுகம் செய்கிறார்கள். ஒன்று என்ன? நோன்பாளியாக இருக்க வேண்டும், அதே போன்று ஒரு ஜனாசாவை பின்தொடர வேண்டும், அதே நேரத்திலே ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும், அதே போன்று ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க வேண்டும். இந்த 4 அம்சமும் ஒரு மனிதனிடத்திலே இருக்குமாக இருந்தால் அவன் சுவனம் நுழைந்து விட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது சுவனத்துக்கு நமக்கு செல்வதற்குண்டான ஒரு வழியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிமுகம் செய்கிறார்கள். இதிலே முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஹதீஸிலே மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய பகுதி என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் 4 காரியங்களை சுவர்க்கத்துக்குரிய காரியமாக நமக்கு அறிமுகம் செய்கிறார்கள். ஆனால் அந்த 4லேயும் ஒரே ஒரு காரியம்தான் படைத்த ரப்போடு தொடர்பு படக்கூடிய விடயம். அடுத்த 3 அம்சங்களும் அடியார்களோடு தொடர்பு படக்கூடிய விஷயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் என்று சொன்னால், அடியார்களுடைய கடமைகள் எவ்வளவு முக்கியமானது என்பதைத்தான் இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெற வேண்டிய இன்னொரு பாடமாக இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம், நோன்பு மாத்திரம்தான் படைத்த ரப்புல் ஆலமீனோடு தொடர்புபடக்கூடிய விடயம். அடுத்த 3 அம்சங்களையும் எடுத்து பாருங்கள். நோய் விசாரிப்பது ஒரு அடியானோடு சம்பந்தப்பட்ட விடயம், ஜனாசாவை பின்தொடர்வது அடியானோடு சம்பந்தப்பட்ட விடயம், ஒரு ஏழைக்கு உணவளிப்பது அடியானோடு சம்பந்தப்பட்ட விடயம். 4 அம்சங்களை சொர்க்கத்துக்குரிய அமலாக அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிவிட்டு அதிலே 3 அம்சங்கள் ஒரு அடியானோடு சம்பந்தப்படக்கூடிய விடயமாக சொல்கிறார்கள் என்று சொன்னால், அடுத்த மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையின் முக்கியத்துவம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தியிருக்கிறார்கள் என்பதைத்தான் இதிலிருந்து நாம் புரிய வேண்டிய பாடமாக இருக்கிறது. இது முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 2421வது ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, எப்படி அடுத்த மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்தால் சொர்க்கத்துக்கு நமக்கு செல்லலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ, அதே போன்று ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே கோட்டை விட்டுவிட்டால், அடுத்த மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றாவிட்டால் அவன் நரகத்துக்கும் செல்வான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். நாளை சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்துக்கும் நரகவாசிகள் நரகத்துக்கும் தீர்ப்பளிக்கப்பட்டு செல்வார்கள். அப்பொழுது சுவர்க்கவாசிகள் எல்லாம் அந்த சுவனத்திலே அப்படியே உலா வருவார்கள். அந்த நேரத்திலே சுவர்க்கவாசிகள் நரகவாசிகளை பற்றி பார்த்து கேட்பார்கள். சக்கர் என்ற நரகம் ஒன்று இருக்கும், அதிலே தொழாதவர்கள் இருப்பார்கள். அப்பொழுது அந்த சொர்க்கவாசிகள் கேட்பார்கள், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், சக்கர் என்ற நரகத்துக்கு நீங்கள் எதனால் வந்தீர்கள் என்று அந்த சொர்க்கவாசிகள் கேட்கிற நேரத்திலே அந்த நரகவாசிகள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? நாங்கள் உலகத்திலே வாழும் பொழுது தொழாமல் இருந்தோம் என்று முதலாவது காரணம் சொல்வார்கள். இரண்டாவது காரணம் சொல்வார்கள், உலகத்திலே நாங்கள் வாழும் பொழுது அரட்டையர்களோடு சேர்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருந்தோம். சந்தி சந்தியாக அங்கே மரக்குத்திகளில் தாப்பைகளில் உட்கார்ந்து கொண்டு அரட்டை அடித்தார்களே, அந்த மாதிரி அரட்டையர்களோடு சேர்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருந்தோம். மூன்றாவதாக என்ன சொல்வார்கள் தெரியுமா? சக்கர் என்ற நரகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு சாராரிலே யார் தெரியுமா? பிற மனிதருடைய கஷ்டத்தை உணராமல், பிற மக்களுடைய பசியை உணராமல், உலகத்திலே நான் மாத்திரம் சரியாக வாழ்ந்தால் போதும், நான் மாத்திரம் பசியாரி, நான் மாத்திரம் என் மனைவி என் பிள்ளைகள் மாத்திரம் நல்ல முறையிலே உண்டு புசித்து வாழ்ந்தால் போதும் என்று சுயநல போக்கோடு வாழ்ந்தார்களே, இப்படிப்பட்ட மனிதர்களும் அந்த நரகத்திலே இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வலம் நக்குனுத்தி இமுல் மிஸ்கீன். அந்த நரகவாசிகள் சொல்லக்கூடிய இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? அந்த சக்கருக்கு வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்காமல் இருந்தோம் அப்பா, ஏழைகளை கண்டோம், அவர்கள் பசியால் வாடுவதை கண்டோம், அவர்களுக்கு தின்ன வழி இல்லாமல் தவிப்பதை கண்டோம், ஆனால் நாம் மாத்திரம் உண்டு புசித்துக் கொண்டிருந்தோம் என்று அந்த நாளையிலே அந்த நரகத்திலே இருந்து கொண்டு சுவர்க்கவாசிகளே அவர்கள் உலகத்திலே செய்த தப்புகளை ஒத்துக்கொள்வார்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே வாழும் பொழுது அடுத்த மனிதனுடைய கஷ்டம் துன்பம் துயரங்களிலே பங்கெடுக்காமல், உலகத்திலே அடுத்த மனிதனுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றாமல் வாழ்ந்தால் அவன் நரகத்துக்கும் செல்வான் என்பதை இந்த செய்தி நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது. அது மட்டுமல்ல, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே எப்பொழுதுமே பிறர் நலம் பேணக்கூடிய ஒரு மார்க்கம், பிறர் நலத்தை அதிகமாக பிறர் நலம் பேணுவதை அதிகமாக வலியுறுத்தக்கூடிய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். எந்த அளவுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும், ஒரு விபச்சார பெண்மணி ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததுக்காக வேண்டி அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நாங்கள் ஹதீசுகளிலே பார்க்கிறோம் என்று சொன்னால், இது எதனால்? ஒரு விபச்சாரி அவள் நரகத்துக்குரிய அந்த செயலை செய்தால், படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மாற்றம் செய்தால், அது மாத்திரமல்ல விபச்சாரம் என்ற அந்த கொடிய பாவத்தை செய்தால், இருந்தாலும் ஒரு கருணை உள்ளத்தோடு அவள் நடந்து கொள்கிறாள், கருணை உள்ளத்தோடு நடந்து கொள்கிறாள். ஒரு பசித்த ஒரு நாய்க்கு, தாகித்த ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டியதற்காக வேண்டி படைத்த ரப்புல் ஆலமீன் அதை மன்னிக்கிறார் என்று சொன்னால், சாதாரண ஒரு மனிதனுடைய பசியை தீர்த்தால் படைத்த ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு நம்மோடு கருணை கொள்வான் என்பதைத்தான் இதிலிருந்து நாங்கள் பெற வேண்டிய பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே எப்பொழுதுமே எந்த நேரத்திலேயுமே பிறருடைய நலத்தை பேணச் சொல்கின்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அடுத்த மனிதர்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் பார்க்க சொல்லுகின்ற மார்க்கம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தொழுகைக்காக நிற்கிறோமே அந்த நேரத்திலும் நாங்கள் அடுத்த மனிதர்களுடைய நிலையறிந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம். ஏனைய சமயங்களை எடுத்து பாருங்கள், இஸ்லாம் அல்லாத மதங்களை எடுத்து பாருங்கள், அவர்களுடைய மத வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போய் பாருங்கள். அந்த நேரத்திலே பல லட்சக்கணக்கான மக்கள் ஒரு தினத்திலே ஒன்று கூடுவார்கள். அவர்களுடைய அந்திந்த விழாக்கள் என்று சொல்லி, அந்திந்த பூஜை வழிபாடுகள் என்று சொல்லி அதிலே பல லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள்.
அந்த நேரத்திலே ஒவ்வொருவருடைய எண்ணம் எப்படி இருக்கும் தெரியுமா? என்னுடைய சாமியை நான் போய் பார்த்து அவனை கும்பிட்டு விட்டு வர வேண்டும், அதுக்குரிய வணக்கத்தை செலுத்திவிட்டு வர வேண்டும். அடுத்த மனிதன் என்ன ஆனாலும் பரவாயில்லை என்று அடுத்தவனுடைய களத்தை மிரிப்பான், அடுத்தவனுடைய காலை மிரிப்பான், அடுத்தவர்களை நெருக்கிக் கொண்டு வணக்கத்துக்காக வேண்டி செல்கின்ற ஒரு காட்சியை பிற மதத்திலே பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரையில் எந்த அளவுக்கு என்று சொன்னால், தொழுவிக்கின்ற நேரத்திலே இமாம்கள் கூட என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? பிறருடைய நிலை அறிந்து நாங்கள் செயல்பட வேண்டும். பின்னாலே இருக்கக்கூடிய நோயாளிகள் இருப்பார்கள், நீண்ட நேரம் நிற்க முடியாதவர்கள் இருப்பார்கள், ஒரு தேவையுடையவர்கள் இருப்பார்கள், சிறியவர்கள் இருப்பார்கள். இதையெல்லாம் புரிந்து அவர்களுக்கு கூட கஷ்டத்தை வணக்கத்தில் கூட அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் என்றால், பிறருடைய நலம் பேணுகின்ற விஷயத்திலே இஸ்லாம் காட்டுகின்ற அக்கறையை பாருங்கள். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி நின்றால் அவர்களுடைய தொழுகை மிக அமைதியாக இருக்கும். ஓதக்கூடிய ஓதல் இருக்குதே, அவர்கள் ஓதுவதை கேட்டு குர்ஆனை மனப்பாடமிட்டார்கள் பல சஹாபாக்கள். குர்ஆனை அந்த தொகுக்கப்பட்ட வரலாறுகளை நீங்கள் படித்து பாருங்கள், கேட்டு பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையிலே குர்ஆன் ஓதுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுகின்ற அந்த அமைதியான முறையை பார்த்து குர்ஆனை மனனமிட்டார்கள் நிறைய நபித்தோழர்கள். அந்த அளவுக்கு அமைதியாக ஓதுவார்கள், அமைதியாக தொழுவார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டுகிறார்கள். தக்பீர் கட்டி அவசர அவசரமாக தொழுது முடிக்கிறார்கள். இதை பார்த்த சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாகிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதரே, வளமையான அந்த முறைக்கு மாற்றமாக வேகமாக தொழுவித்து விட்டீர்களே, என்ன காரணம் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? நான் நீண்ட நேரம் தொழ வேண்டும் என்றுதான் தக்பீர் கட்டினேன். ஆனால் ஒரு சிறிய ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் என் காதுக்கு எட்டியது. அதனால் அந்த குழந்தையினுடைய தாய் வேதனைப்படுவார் இல்லையா, அவருடைய உள்ளம் எங்கெங்கேயோ சென்று விடும் அல்லவா, அதனால் தான் நான் அவசரமாக தொழுகையை முடித்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு, அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், தொழுவிக்கின்ற இமாம்மார்களுக்கு ஒரு கட்டளை போடுகிறார்கள். என்ன தெரியுமா? தொழுவிப்பதற்காக வேண்டி நீங்கள் முசல்லாவுக்கு சென்றால், அந்த முன்னாள் இமாமாக நின்று தொழுவிப்பதற்கு சென்றால் பின்னால் இருப்பவர்கள் நோயாளிகள் இருப்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதாவது தேவையுடையவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் இருப்பார்கள், சிறியவர்கள் இருப்பார்கள், இதையெல்லாம் கவனித்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். என்று சொன்னால், வணக்கத்தில் கூட அடுத்த மனிதன் கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். என்று சொன்னால், அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில் நாம் எந்த அளவுக்கு அக்கறை காட்ட வேண்டும் என்பதைத்தான் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே அடுத்த மனிதர்கள் நோவினைப்படாத விதத்திலே நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்த மனிதர்கள் நம்மால் கஷ்டம் அடையக்கூடாது. என்னுடைய ஒரு வார்த்தையால் அடுத்த மனிதனுடைய உள்ளம் புண்படக்கூடாது. நான் பேசுகின்ற பேச்சு அடுத்த மனிதனை வேதனைப்படுத்துகின்ற விதத்திலே இருக்கக்கூடாது. என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய போக்குகள், என்னுடைய பேச்சு எதுவாக இருந்தாலும் சரி, அடுத்த மனிதனுடைய உள்ளத்தை புண்படுத்துகின்ற விதத்திலே நடந்துவிடக் கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. எந்த அளவுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பள்ளி வாயிலுக்கு வருகிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு நபித்தோழர் பள்ளிக்கு வரும்பொழுது அம்புகளை எடுத்துக்கொண்டு வருகிறார். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோழரை பார்த்து சொல்கிறார்கள், என்ன தெரியுமா? தோழரே, நீங்கள் அம்பை எடுத்துக்கொண்டு செல்கிறீர்கள், அதனுடைய முனைப்பகுதி இருக்குதல்லவா, கூரான பகுதி, அதை நீங்கள் உங்களுடைய கையினால் பொத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் அதை கொண்டு போகிறீர்கள், அந்த நேரத்திலே உங்களுக்கு தெரியாமல் அடுத்த மனிதனுடைய மேனியை அது கிழித்துவிடும், அடுத்த மனிதனுடைய மேலை அது புண்படுத்திவிடும். நீங்கள் வேண்டுமென்று செய்ய மாட்டீர்கள், உங்களுக்கு தெரியாமலே அது அவருடைய மேலே குத்திவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அறிவுரை சொல்கிறார்கள். என்று சொன்னால் காரணம் என்ன தெரியுமா? நம்மால் எந்த நேரத்திலும் அடுத்த மனிதன் புண்படக்கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது என்பதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இப்படி நடந்தால் அடுத்த மனிதர்களுடைய உள்ளம் புண்படுகின்ற விதத்திலே நம்முடைய செயல்பாடுகள் இருந்தால் அதிலே என்ன ஒரு விபரீதமான நிலை ஏற்படும் தெரியுமா? இந்த உலகத்திலே நாம் தொழுவோம், இந்த உலகத்திலே நாம் நோன்பு நோட்போம், ஜக்காத்து, ஹஜ்ஜி எல்லா வணக்கங்களையும் செய்து மூட்டையாக எடுத்துக்கொண்டு மஹ்ஷர் மைதானத்திலே போய் நிற்போம். எந்த அளவுக்கு தெரியுமா? பார்ப்பவர்கள் எல்லோரும் இந்த மனிதன் சொர்க்கத்துக்குத்தான் போக போகிறான் என்று எண்ணுகின்ற அளவுக்கு நாங்கள் அமல்களோடு போனாலும்
அப்படி நாங்கள் போயிருக்கின்ற நேரத்திலே சுவனத்துக்கு போற மாதிரி எங்களுடைய அமல்கள் இருக்குது, நிரப்பமாக இருக்கிறது என்று நாம் சந்தோஷம் அடைவோம். அந்த நேரத்திலே ஒரு மனிதர் வருவார். அந்த நேரத்திலே ஒரு மனிதர் வருவார். இறைவா, யா அல்லாஹ், உலகத்திலே வாழும் பொழுது இதோ தொழுக நோன்பு ஜக்காத்துகளோடு வந்திருக்கிறானே இந்த மனிதன், இவன் எனக்கு அடித்தான் என்று ஒரு மனிதன் அந்த நேரத்திலே ஒரு என்ட்ரியை போடுவான். அந்த நேரத்திலே அல்லாஹ் உனக்கு அடிச்சானா அப்படி என்று சொன்னால் இவனுடைய தொழுகை எல்லாம் உனக்கு என்று சொல்லி அவனுடைய தொழுகை அந்த பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கப்படும். இப்பொழுது இவனுடைய தொழுகை இல்லாமல் போய்விடும். அதுக்கு பின்னால் இன்னொரு மனிதன் வருவான். யா அல்லாஹ், இந்த மனிதன் என்னை பற்றி அவதூறு சொன்னான் என்று ஒரு மனிதன் வருவான். அப்பொழுது அவனுடைய நோன்புகள் கொடுக்கப்படும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு. இப்படி ஒவ்வொருவராக வருவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த அமல்களோடு வந்த மனிதனுடைய எல்லா அமல்களும் முடிந்துவிடும். ஆனால் இவனால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் இருப்பார்கள், வருவார்கள். இந்த நேரத்திலே இந்த அநியாயம் செய்தவனிடத்திலே இடமிருந்து எடுத்து கொடுப்பதற்கு எதுவுமே இருக்க மாட்டாது. அந்த நேரத்திலே படைத்த ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட தீர்ப்பை அளிப்பான் தெரியுமா? அந்த பாதிக்கப்பட்ட மனிதர்களுடைய பாவங்களை எடுத்து அமல்கள் நிறைய செய்தவனுடைய தலையிலே போட்டு இவனுடைய அந்த மனிதர்களை சொர்க்கத்துக்கும் அமல்களோடு வந்தவனை நரகத்துக்கும் என்று அல்லாஹ் தீர்ப்பளிப்பான் என்று சொன்னால் இது எதனால் ஏற்பட்ட விளைவு தெரியுமா? அடுத்த மனிதர்களுடைய உள்ளம் புண்படுகின்ற மாதிரி நாம் பேசியிருந்தால், அடுத்த மனிதர்களுடைய அந்த இரத்தத்திலே கை வைத்திருந்தால், அவனுடைய மானத்திலே கை வைத்திருந்தால், அடுத்தவனுடைய சொத்திலே கை வைத்திருந்தால், அடுத்தவன் உள்ளம் புண்படுகின்ற விதத்திலே நாம் நடந்திருந்தால், இப்படிப்பட்ட ஒரு விபரீதமான நிலை நாளை மஹ்ஷருடைய மைதானத்திலே அல்லாஹ் நிகழ்த்துவார் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். இதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி அவர்களுடைய அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து அந்த மக்கள் அந்த எல்லா சஹாபாக்களும் ஒன்று கூடி இருக்கின்ற நேரத்திலே அந்த மக்கள் பெருவெள்ளத்திலே வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? தோழர்களே, நீங்கள் இருக்கின்ற இந்த ஊர் எவ்வளவு புனிதமானது, நீங்கள் இருக்கின்ற இந்த அரபா மைதானம் எவ்வளவு புனிதமானது, நீங்கள் இருக்கின்ற இந்த மாதம் துல்ஹஜ் மாதம் எவ்வளவு புனிதமானதோ அதே போன்றுதான் இந்த மக்காவை நீங்கள் எப்படி புனிதம் என்று கருதுகிறீர்களோ அதே போன்று அடுத்தவனுடைய மானமும் புனிதமானது என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த நாள் எவ்வளவு கண்ணியமான நாள் என்று நீங்கள் எல்லோரும் கண்ணியம் கொடுக்கிறீர்களோ அதே போன்று அடுத்த மனிதனுடைய சொத்துக்கு எந்த பங்கமும் விளைவிக்காமல், சொத்திலே அடுத்தவனுடைய சொத்திலே கை வைக்காமல், அடுத்தவனுடைய சொத்து உங்களுக்கு ஹராம் என்று எண்ணி நீங்கள் வாழ வேண்டும். அதே போன்று இந்த மாதம் துல்ஹஜ் மாதம் எந்த அளவுக்கு கண்ணியமான ஒரு மாதம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களோ அதே எண்ணத்திலேதான் நீங்கள் அடுத்த மனிதனுடைய இரத்தத்தையும் நினைக்க வேண்டும். அடுத்த மனிதனுடைய இரத்தம் உங்களுக்கு ஹராம் என்பதிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான ஒரு அறிவுரையை அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே நாம் அல்லாஹ்வுடைய அந்த அருளையும் அன்பையும் பெற்று சொர்க்கம் போக வேண்டும் என்று சொன்னால் அமல்கள் மாத்திரம் நம்மை அப்படி சொர்க்கத்திலே கொண்டு போய் விடாது. அதோடு அடுத்தவர்களுடைய கடமைகளை சரியாக நாம் நிறைவேற்ற வேண்டும். அந்த அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னவென்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 6 இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதிலே ஒன்று சொல்கிறார்கள், ரத்து சலாம். நீங்க பாதையிலே போவீர்கள், அந்த நேரத்திலே உங்களுக்கு ஒரு மனிதன் சலாம் சொன்னால் நீங்கள் அந்த மனிதனுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். அதே போன்று ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டால் நீங்கள் அந்த மனிதனை நோய் விசாரிக்க செல்ல வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இந்த மாதிரியான ஒரு சாதாரண நாங்கள் நினைச்சு பார்த்தால் இப்படி ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் இவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான விஷயம் மாதிரி சொல்லியிருக்கிறார்களே என்று நம்முடைய உள்ளத்துக்கு தோணலாம். காரணம் என்ன தெரியுமா? இதுல முக்கியமான ஒரு அம்சம் இருக்குது. மனித இயல்பு எப்பொழுதுமே எப்படி இருக்கும் தெரியுமா? மனிதனுடைய இயல்பு எப்பொழுதுமே ஒரு ஊரிலே வாழும் பொழுது எந்த மனிதனுக்கும் யாரோடையும் கோபித்து கொண்டு வாழ வேண்டும் என்று ஆசை கிடையாது. ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையிலே நம்மோடு சிலர் ஊரிலே உள்ளவர்கள் பேசாவிட்டாலும் நாம் உண்மையிலே என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இந்த மனிதன் ஏன் என்னோட பேசாமிக்கிறான், நான் ஏன் இவனுக்கு என்ன செஞ்சேன், நான் ஏதோ நல்ல ஒரு விஷயத்தை தானே சொல்றேன், ஆனாலும் இவன் என்னோட பேசாமிக்கிறானே என்று நாம் எவ்வளவுதான் நியாயத்தின் அடிப்படையில் நாம் பேசாமல் இருந்தாலும்
நமக்கு அது உள்ளத்தை வருத்தும். காரணம் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் என்ன விருப்பம் என்று சொன்னால், மனித இயல்பே உலகத்தில் நாம் வாழும் பொழுது எல்லாரோடையும் சிரிக்க வேண்டும், எல்லோரோடும் பேச வேண்டும், எல்லோரோடும் அன்பாக இருக்க வேண்டும் என்றுதான் மனித இயல்பே இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நாங்கள் பாதையிலே போறோம், ஒருத்தருக்கு சலாம் சொல்கிறோம், அந்த மனிதன் எங்களுக்கு பதில் சொல்லலை என்று சொன்னால், ஏதோ கேட்காம அந்த சலாம் சொன்னது கேட்காம ஒரு மனிதன் எங்களுக்கு பதில் சொல்லாவிட்டால் நாங்கள் உள்ளத்தில் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இவன் சலான் சொன்னால் என்ன, பதில் சொன்னால் என்ன, சொல்லாட்டின்னு நாங்கள் நினைக்க மாட்டோம். நான் இந்த ஆளுக்கு சலான் சொன்னனே, இவர் பதில் சொல்லலையே, நான் இவருக்கு ஒன்றுமே செய்யலையே, இவருக்கும் எனக்கும் எந்த கோபமும் இல்லையே என்று எங்களுடைய உள்ளம் சொல்லும். காரணம், அவன் சொல்லாத அந்த பதில் சொல்லாததினால் எங்களுடைய உள்ளம் வேதனைப்படும். இதே மாதிரி தானே அடுத்தவனுக்கும் இருக்கும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். இதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் சலாம் சொன்னால் கட்டாயம் பதில் சொல்லியாக வேண்டும் என்று ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே முதன்மையாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இரண்டாவது, ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டால் அந்த மனிதனை நோய் விசாரிக்க செல்ல வேண்டும். இதிலே உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் மிக முக்கியமான ஒரு அம்சத்தை நாங்கள் பார்க்கிறோம். என்ன அம்சம் தெரியுமா? ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் வந்துட்டு வைங்க, சாதாரண ஒரு தலைவலி தான் வந்திருக்குது, அவனுடைய நோய் 10% தான் இருக்கும். ஒரு நாள் பள்ளிக்கு வரல, 2 நாள் பள்ளிக்கு வரல, சாதாரண ஒரு தலைவலி. இந்த 10% நோய் யாருமே அந்த மனிதனை பார்த்து போய் நோய் விசாரிக்கலை என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு 10% நோய் எப்படி தெரியுமா? 100% கூடிவிடும். சாதாரணமாக இருந்த தலைவலி கால்வலியாக மாறி, கைவலியாக மாறி, உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பித்திடும். உண்மையில் நோயுடைய வலி அல்ல, நோயுடைய வருத்தம் அல்ல. எதனுடைய வலி என்று சொன்னால், இந்த ஊரிலே நான் வாழுகிறேன், பள்ளிக்கு செல்கிறேன், என்னை பார்க்க யாருமே இல்லாமல் நான் கைவிடப்பட்டவனாக தன்னந்தனியாளாக இருக்கிறேனே என்ற அந்த கவலையில் 10% நோய் 100% கூடிவிடும். அதே நேரத்திலே ஒரு மனிதனுடைய நோய் 90% என்று வைங்கள், 100% நோயிலே இருக்கிறான். எல்லோரும் போய் அவனை போய் நோய் விசாரித்தால், சோமாயிக்கிறீங்களா, என்ன அல்லாஹ் லேசாக்குவான், உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டு பாருங்க. எல்லோரும் போய் அவனை நோய் விசாரிக்கும் பொழுது அந்த மனிதனுடைய நோய் இருக்குதே அப்படியே 10% குறைஞ்சிவிடும். காரணம் என்ன தெரியுமா? அவன் எந்த மருந்து மாத்திரைகளும் பாவிக்க தேவையில்லை. காரணம், அப்படி எல்லோரும் என்னை பார்க்க வருகிறார்கள், எல்லோரும் என்னை நேசிக்கிறார்கள், என்னை பார்க்க ஊராரெல்லாம் இருக்கிறார்கள் என்ற அந்த எண்ணம் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே வரும் பொழுது அந்த மனிதனுடைய நோய் இயல்பிலேயே அப்படியே இல்லாமலே போய்விடும். இது மனித இயல்பாக இருக்கிறது. இதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அடுத்த மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றுதான் நோய்வாய்ப்பட்டால் நோய் விசாரிக்க செல்வது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்து சொல்கிறார்கள், ஜனாசாவை பின்தொடர்வது. ஜனாசாவை பின்தொடர்வதை பொறுத்தவரையிலே ஒரு மனிதன் மரணித்து விட்டால், உதாரணத்துக்கு நான் மரணித்து விட்டால் என்னுடைய ஜனாசாவுக்கு இங்கு இருக்கிறவர்கள் எல்லாரும் வந்தார்களா என்பது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியவே தெரியாது. யார் வந்தார்கள், யார் கலந்து கொண்டார்கள், யார் தொழுவித்தார்கள், எங்கு அடக்கம் செய்தார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அவன் மரணித்து போயிருக்கலாம், ஆனால் அந்த மனிதனுக்கு கடைசியாக நீ செய்கின்ற ஒரு கடமை இருக்குமாக இருந்தால் அவனுடைய ஜனாசாவிலே கலந்து கொண்டு அந்த ஜனாசாவிலே தொழுகையிலே பங்கெடுத்து அந்த மனிதனுக்காக நீ படைத்த ரப்புல் ஆலமீனிடத்திலே, யா அல்லாஹ், என்னோடு வாழ்ந்த சகோதரன், என்னோடு சிரித்து பேசிய சகோதரன் இன்று மண்ணறைக்கு வந்திருக்கிறான், யா அல்லாஹ், அந்த மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, அவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பாயாக, அவனுடைய கபரை சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்குவாயாக என்று நாம் கேட்கின்ற அந்த 4 வார்த்தை இருக்கிறே, அது அந்த மனிதனுக்கு பிரயோஜனம் அளிக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் 3ஆவதாக சொல்கிறார்கள். அடுத்து ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்ன தெரியுமா? ஒரு மனிதன் கஷ்டப்படுகிறான் அல்லது பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறான், ஒரு மனிதன் அடுத்திருக்கிறான், ஒரு மனிதன் அடிபட்டிருக்கிறான். இந்த மனிதனுக்கு கேட்க பேச யாருமே இல்லாத ஒரு மனிதனாக இருந்தால் அந்த அநியாயம் செய்யப்பட்ட மனிதனுக்கு நாம் உதவுவது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் அநியாயம் செய்யப்பட்டிருக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு நாங்கள் உதவுவது என்பது இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு மனிதன் சத்தியம் செய்கிறான், உதாரணமாக எப்படி பார்க்க வேண்டும் தெரியுமா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதத்திலே கடன் வாங்கி இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் கடன் வாங்கி இருக்கிறான். இந்த கடன் வாங்கிய மனிதன் கடன் கொடுத்த மனிதனுக்கு சத்தியம் பண்ணி சொல்கிறான், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நான் உனக்கு காசு தருகிறேன் என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வுக்காக வேண்டி சத்தியமும் செஞ்சிட்டான்.
ஆனால் இந்த மனிதனுக்கு கொடுக்க வாய்ப்பில்லாமல் திணறுகிறான், கஷ்டப்படுகிறான். இந்த மாதிரியான நேரத்திலே நல்ல ஒரு காரியத்துக்காக வேண்டிய சத்தியம் செய்திருந்தால், அந்த சத்தியம் செய்து அதை நிறைவேற்ற வசதி இல்லாமல் ஒரு மனிதன் இருந்தால், அந்த மனிதனுக்கு உதவுவது நாம் அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாம் தொழுதாலும், நோன்பு நோற்றாலும், ஜக்காத்து கொடுத்தாலும், ஹஜ் செய்தாலும், இவைகளோடு அடுத்த மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் சரிவர நிறைவேற்றினால்தான் நம்முடைய அமல்களோடு சேர்த்து நமக்கு நாளை சுவனத்தை நினைத்து பார்க்க முடியும். அதே நேரத்திலே நாங்கள் அல்லாஹ் தடுத்த பாவமான காரியங்களையும் தவிர்த்து நடப்பதோடு பிற மனிதர்களுடைய உள்ளங்கள் நோகின்ற விதத்தில் நாம் நடந்துவிடக்கூடாது. அதிலேயும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா நாளை மறுமை நாளையிலே ஒரு மனிதனிடத்திலே கேட்பானாம். எப்படி தெரியுமா? மனிதா, நான் உன்னிடத்திலே வந்து நான் சாப்பாடு கேட்டேனே, நீ ஏன் எனக்கு சாப்பாடு தரல என்று அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ஒரு மனிதனிடத்திலே கேட்பானாம். அந்த நேரத்திலே அந்த மனிதன் சொல்லுவானாம், யா அல்லாஹ், நீதானே என்னை படைத்தாய், நீ எப்போ வந்து என்னட்ட உணவு கேட்டாய்? இந்த உலகத்தையே படைத்து பரிபாலித்து ஆளக்கூடிய ஆட்சியாளன் நீ அல்லவா, நீ எப்ப என்னட்ட யா அல்லாஹ் நீ உணவு கேட்டாய் என்று அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே பேசுவானாம். அந்த நேரத்திலே அல்லாஹ் சொல்வானாம், இந்த மனிதன் இன்ன அடியான் உன்னிடத்திலே வந்து சாப்பாடு கேட்டானே, நீ அவனுக்கு கொடுத்திருந்தால் அந்த நேரத்திலே அந்த இடத்திலே நீ என்னை அடைந்து கொண்டிருப்பா என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த மனிதனிடத்திலே பதில் சொல்வார், அந்த மனிதனிடத்திலே பேசுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறார்கள். என்று சொன்னால் எந்த அளவுக்கு நாளை நாம் அடுத்த மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நாங்கள் ஏதாவது விட்டிருந்தன்னு சொன்னால், அதை சரிவர நிறைவேற்றாமல் இருந்திருந்தால், நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அல்லாஹ் நேரடியாக நம்மோடு கதைக்கப் போகிறான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் மனதிலே கொண்டு உலகத்திலே வாழும் பொழுது எப்படி நாங்கள் தொழுகிறோமோ அதே போன்று அடுத்த மனிதர்களுக்கு உணவளிப்பதிலேயும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எப்படி நோன்பு நோக்கிறோமோ அதே போன்று அடுத்த மனிதருடைய கஷ்டங்களை பங்கெடுக்க வேண்டும். எப்படி நாங்கள் உலகத்திலே வாழும்போது தர்மங்கள், ஹஜ்ஜிகள், உம்ராக்கள், பல இன்னும் உண்டான பல அமல்கள் செய்கிறோமோ அதே போன்று அடுத்த மனிதர்களோடு நல்ல முறையிலே பேசி அன்போடு நாங்கள் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக எந்த நேரத்திலையும் அடுத்த மனிதன் நம்மால் புண்படுகின்ற விதத்தில் நாம் நடந்துவிடக்கூடாது. ஆனால் இன்று நம்முடைய சகோதரர்களை எடுத்து பார்த்தால் சிறு சிறு விடயங்களுக்கெல்லாம் சண்டை போடக்கூடிய, அடுத்த மனிதரை வெட்டக்கூடிய, அடுத்த மனிதரை கொல்லக்கூடிய, அடுத்த மனிதனுடைய பொருளாதாரத்தை எல்லாம் அபகரிக்கக்கூடிய ஒரு காட்சி இன்றைய முஸ்லிம் சமுதாயத்திலே நாங்கள் சர்வசாதாரணமாக பார்க்கலாம். இந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு சிறிய ஒரு காரியத்துக்காக வேண்டி பல நாட்கள் பேசாமல் இருக்கிறோம். சிறிய ஒரு காரியம், சின்ன ஒரு விஷயத்துக்காக வேண்டி பல நாட்கள் பேசாமல் இருக்கிறோம். அடுத்தவர்கள் அவர்களை பற்றி இல்லாதது பொல்லாதை எல்லாம் இட்டுக்கட்டி பேச ஆரம்பிக்கிறோம். ஆனால் இப்படி நடந்தால் நிச்சயமாக நாளைக்கு நம்முடைய அமல்கள் மாத்திரம் நம்மை ஈரேற்றம் வர செய்யாது என்பதை கருத்திலே கொண்டு உலகத்திலே வாழும் பொழுது தொழுகின்றது மாதிரி அடுத்தவர்களுடைய ஹக்குகளையும் பேணி நடக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் என் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹான்